ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 729வது நாமாவளியாக ஓம் ரூப லாவண்ய விக்கிரகாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி அழகிய வடிவமைப்புள்ளவராக வர்ணிக்கிறது. முருகன் அப்படின்னாலே அழகன்ற அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியது. அப்படி மாறன் மன்மதனுக்கும் கோடி மன்மதனாக இருந்தவர் குமாரன். அப்பேற்பட்ட அந்த குமார பரமேஸ்வரன் எப்படி இருக்கார்னா, நன்றான சாமுத்திரிகா சாஸ்திரத்தில் சொன்னபடி அவருடைய உருவம் சூரியன் சந்திரன் இவர்களுக்குள்ள காந்தியுடன் கூடிய சரீரமாக இருக்குது. அப்படி பிரம்மமா என்ற ஜோதி பிழம்பு தான் குளிர்ந்து கருணையால் முருகனாக வரார். அப்பேற்பட்ட அந்த முருகனுடைய வடிவம் பேரழகு வாய்ந்ததாக இருக்குது. அது அனுபூதிமான்கள்லாம் தன்னுடைய அனுபூதியாக அடைந்து அவருடைய உருவத்தை அவ்வளோ அழகாக ரசிச்சிருக்கா. நம்ம திருப்புகழில் வர்ணிக்கும் பொழுது எழுதறிய 6 முகமும் அணிநுதலும் வைரமிடை இட்டு சமைந்த செஞ்சுட்டி கலன்களும் துங்க நீள் 12 கருணை விழி மலரும் இலகு 12 குழையும் இரத்ன குதம்பையும் பத்மக்கரங்களும் செம்பொன் நூலும் மொழி புகழும் உடை மணியும் அரை வடமும் அடி இணையும் முத்தச் சதங்கையும் சித்திரச் சிகண்டியும் செங்கை வேலும் முழுதும் அழகிய குமரா கிரி குமரியுடன் உருகும் முக்கட் சிவன் பெரும் சத்புத்திர உம்பர் தம்பிரானே அப்படின்னு திருப்புகழில் அவ்வளோ அழகாக வர்ணிப்பார். அப்படி இறைவனுடைய அந்த விசேஷமான வடிவம் எப்படி இருக்கும்னா, எழுதறியதாக இருக்கும். எழுதறிய சாமலமேனி சகல கலாமையில் தாவு கங்கை அப்படின்னு அபிராமற்ற வர்ணிப்பார். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அப்படின்னா வர்ணிப்பார். அப்பேற்பட்ட அந்த பராசக்தியினுடைய புதல்வன் அவர் எப்படி இருக்காருன்னா, முழுதும் அழகிய வடிவம். அந்த வடிவம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாமுத்திரிகா லட்சணப்படி இருக்குமா. அப்பேற்பட்ட அந்த குமார பரமேஸ்வரனை இந்த நாமாவளி அழகிய வடிவமைப்புள்ளவராக வர்ணிக்கிறது. ஓம் ரூப லாவண்ய விக்கிரகாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.